தமிழக காங்கிரசின் மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய நிதித்துறை அமைச்சருமான ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் வெளிநாட்டில் ஏகப்பட்ட சொத்துக்களை வாங்கி குவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது நாடு முழுவதுமே ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சம்பந்தமா லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டாங்க. இதனால லோக்சபாவும் ராஜ்யசபாவும் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இது சம்பந்தமா கல்லூரி மாணவர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள் ஆகியவர்கிட்ட நம்ம கருத்துக்கள் கேட்டிருந்தோம். அவங்க சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரம் இவர் வெளிநாடுகள், அதாவது 14 நாடுகள்ல பணத்தை முதலீடு செய்ததா தகவல் இன்னைக்கு வெளியாகி இருக்கு. இந்த தகவலை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சிகரமான தகவலா தான் இருக்கு. ஏன்னு கேட்டோம்னா, சிதம்பரம் அதாவது நிதியமைச்சரோட மகன் இந்த மாதிரியான வேலைகளை ஈடுபட்டு இருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதாவது இவர் கார்த்திக் சிதம்பரத்தை கைது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்பா மக்கள் என்னென்ன கருத்துக்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு மக்கள் கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவினுடைய முன்னாள் நிதியமைச்சருடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் கடந்த 2011 மிகப்பெரிய அளவிலே உலக நாடுகளில் தாய்லாந்திலே 16 இடங்களில் நிலங்களும் மற்றும் சிங்கப்பூர் கம்பெனியின் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்புடைய பணத்தை பரிவர்த்தனை செய்து பல நாடுகளில் சொத்து வாங்கி இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் மூலமாக இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நமது நாடு மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி உற்று கொண்டிருக்கும் பொழுது இந்த நாட்டிலிருந்து இது போன்ற பணங்கள் வெளிநாட்டிலே அந்நிய செலவணியை மீறி, விதிகளை மீறி வெளிநாடு சென்றது மட்டுமில்லாமல் இந்த பணம் எங்கிருந்து வந்தது, இது ஊழல் பணமா என்று உடனடியாக கண்டுபிடிக்க வேண்டும். அது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த பணம் இவரது மட்டுமா, இல்லை இதற்கு பின்னணியிலே மிகப்பெரிய கட்சிகளும் மிகப்பெரிய தொழிலதிபர்களும் இருக்கிறார்களா என்பதையும் பார்க்க வேண்டும். இந்திய அரசாங்கம் இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் ஒரு சின்ன தவறு பண்ணாலும் கூட சட்டத்துக்கு முன் நிறுத்தி தண்டிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் தவறு செஞ்சாருன்னா அதே தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கணும். இது ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களினுடைய கருத்து. இது எல்லாமே ஏற்றுக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை உடனடியாக இந்திய அரசாங்கம் கரெக்டான முறையில் ஸ்டெப் எடுத்து பண்ணாங்கன்னா இது எல்லாத்துக்கும் ஒரு பாடமாக இருக்கும். எத்தனையோ சொத்து குவிப்பு வழக்கு போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பண்றவங்களை கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணணும். கண்டிப்பாக அரசியலாதுங்க மேக்சிமம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே எவ்வளவோ ஊழல்லாம் இருந்திருக்கு. எல்லாருமே இது வரைக்கும் வெளியே சுதந்திரமாக தான் இருக்காங்க. மக்களாகிய நம்ம ஒரு 1000மோ 2000மோ ஒரு ஊழலில் மாட்டினாங்கன்னா அவங்க பல ஆண்டுகள் ஜெயிலில் இருக்காங்க. அவங்க ஈஸியாக மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 மந்த் 2 மந்த்தில் வெளியே வந்துட்டாங்க. இது எல்லா அரசியலும் எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான்.